ஏங்க, ஒரு விஷயம் கேட்கணும். வக்கீல், கோர்ட்டு, கேஸு அப்படின்னு சொல்லும்போது, நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு தான் அதிகம் கஷ்டம் வருது இல்லையா? குறிப்பா மதம் சார்ந்த சொத்து, வக்கூஃப் சொத்து மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வந்தா, எங்க போய் தீர்வு கேட்கணும்னு பல பேருக்கும் தெரியாம குழப்பமா இருக்கும். பல இடங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு நிலம் வக்கூஃப் சொத்தா இல்லையா? யாருக்கு உரிமை? யாராவது அந்த இடத்துல குடியிருந்து விட்டார்களா? இப்படி கேள்விகள் வந்தா அது சாதாரண விஷயம் இல்ல. அது சட்டத்துக்குள் தீர்க்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சரியான இடம் எது? எங்க போய் கேட்கணும்? எப்படி தீர்வு கிடைக்கும்? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கும். அதனால தான் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல ஒரு புதிய வக்கூஃப் ட்ரிபியூனல் அமைக்க அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த ட்ரிபியூனல் என்ன பண்ணும் அப்படின்னா, வக்கூஃப் சொத்துகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உரிமை தொடர்பான கேள்விகள், அந்த சொத்துகளின் பயன்பாடு பற்றிய விவாதங்கள், இப்படி வரும் எல்லா விஷயங்களையும் சட்டப்படி விசாரிச்சு தீர்வு சொல்லும் ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு. இந்த ட்ரிபியூனல் கோயம்புத்தூர்ல இருக்கும். ஆனா அது கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, அதோட அருகில இருக்கிற பல மாவட்டங்களுக்கும் உதவி செய்ய போகுது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, நாவக்கல் இந்த மாவட்டங்கள்ல வக்கூஃப் சொத்து தொடர்பான ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த விஷயங்களை இந்த ட்ரிபியூனல் பார்த்து தீர்வு சொல்லும். இதுல முக்கியமா என்னன்னா, இந்த ட்ரிபியூனல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு தலைவராக இருப்பவர் முன்பு மாவட்ட நீதிபதி இருந்தவராக இருப்பார். அதாவது சட்டத்தை முழுசா தெரிஞ்ச ஒருவர். அதுக்கு கூட இன்னொரு உறுப்பினர் இருப்பார். அவர் மாநில அரசில் ஜாயிண்ட் செக்ரட்டரி அளவில பணியாற்றிய அதிகாரி மாதிரி அனுபவம் உள்ளவர். மற்றொரு உறுப்பினர் முஸ்லிம் சட்டம் மற்றும் அதோட நடைமுறை பற்றி அறிவு உள்ள ஒருவர். அதாவது 3 பேரும் சேர்ந்து சட்டம், நிர்வாகம், மதச்சட்ட அறிவு இந்த மூன்றையும் வைத்து விஷயங்களை சரியாக பார்த்து தீர்வு சொல்லும். இந்த ட்ரிபியூனல் அமைப்பதற்கு தேவையான நிர்வாக அனுமதியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல தேவையான பதவிகள் உருவாக்குவது, அலுவலகம் அமைப்பது, கட்டிடம் ஏற்பாடு செய்வது, தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது, இப்படி எல்லா நடவடிக்கைகளும் தனித்தனியாக செய்யப்படும். இது சாதாரண அறிவிப்பு மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில பார்த்தா இது பலருக்கு பெரிய நிம்மதி தரும் விஷயம். ஏன்னா வக்கூஃப் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்தா மக்கள் எங்கே போகணும், யாரிடம் கேட்கணும், என்ன நடைமுறை இதெல்லாம் தெரியாம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா நேரடியாக இந்த ட்ரிபியூனல் மூலமா சட்டப்படி தீர்வு கிடைக்கும் ஒரு வழி இருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி அமைப்புகள் உருவாகிறது, மக்களுக்கு ஒரு தெளிவும் சட்டப்படி பாதுகாப்பும் கிடைக்க. இந்த தகவல் தெரிஞ்சிருக்கணும், குறிப்பா அந்த மாவட்டங்கள்ல இருப்பவர்களுக்கு. ஏன்னா ஒரு நாள் பிரச்சனை வந்தா எங்க போய் தீர்வு கேட்கணும்னு தெரிஞ்சிருப்பது தான் பெரிய உதவி. அதனால இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க, தேவையுள்ளவர்களுக்கும் சொல்லிக்கோங்க. ஒருவருக்கு உதவியாக இருக்கலாம்.